சிவனின் அருளால் உண்மையான செல்வம் எங்கு மறைந்திருக்கிறது? சிவபுராணம் எதற்காக? உண்மையான செல்வம் என்பது பணம் பொருள் அல்ல, பக்தி ஒன்றே என்பது சிவபுராணத்தின் சாரம். சிவபுராணம் படிப்பது அல்லது கேட்பது நம்மை இந்த ஆழமான உண்மைக்கு இட்டுச் செல்லும். நாம் செல்வத்தை பொருள் என்று தவறாக எண்ணுகிறோம். ஆனால் சிவபுராணம் நிலையற்ற செல்வத்தால் வரும் இன்பம் தற்காலிகமானது என்றும், ஈசனின் மீதான அழியாத பக்திதான் நிரந்தரமான ஆனந்தம் என்றும் தெளிவுபடுத்துகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்கள், அவரது கருணை, அவரது அருட்திறன் ஆகியவற்றை சிவபுராணம் விவரிக்கிறது. இதனை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் நம் உள்ளத்தில் ஈசனின் பால் அன்பு பெருகி பக்தி எனும் செல்வம் நிறைகிறது. இந்த பக்தி செல்வம் நம்மை அமைதிப்படுத்த, மனத் தெளிவை உண்டாக்க, மேலும் மற்ற உயிர்களிடம் கருணையை வளர்க்க உதவுகிறது. இது வெறும் சடங்கு அல்ல, நம் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை உணர்த்தும் ஒரு வழி. ஆகவே சிவபுராணம் ஓதுவதன் மூலம் நாம் நிலையான செல்வத்தை, அதாவது ஈசனின் பாதங்களில் உள்ள பக்தியை பெறுகிறோம். இது நமக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். சிவனின் அருளால் ஆனந்தம் தேடி உங்கள் உள்ளத்தில் என்ன புதிர்கள் மறைந்துள்ளன?